இரண்டாம் வார்த்தைக்குரிய ஆதார வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இவ்வளோதான் சந்தோஷமா? ரொம்ப துக்கமா இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாருமே துக்கமா இல்லையா? இன்னைக்கு ஏசாமி நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட நாளில் நினைவு கூர்றோம்ல. காலையில் என் பையன் எனக்கு பெரிய லெக்சரே எடுத்தான். இன்றைக்கி துக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் அப்படி இப்படின்னு. யாரெல்லாம் நிஜமாக துக்கமாக இருக்கீங்களோ உண்மையாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆமாம், சந்தேகம் வருதுல நமக்கே. நம்ம என்ன துக்கத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்துருக்கிறார். அது உலகம் கொடுக்கவே முடியாத, யாரால நினச்சி பார்த்தா கூட கொடுக்க முடியாத ஒரு நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் பரிசா. அதனால் கர்த்தரை நம்ம ஒரு வாட்டி உண்மையான இருதயத்தோடு உண்மையாக நமக்கு மறுமையில் அவர் வச்சிருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, நம்ம இந்த ரெண்டாவது வார்த்தை, இயேசு சுவாமி சிலுவையில் பேசின இந்த ரெண்டாவது வார்த்தை என்ன வார்த்தைன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னார்? கள்ளர்கிட்ட சொன்னார்ல, ஒரு கள்ளன்ட்ட சொன்னார். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. அவர் சிலுவையில் சொன்ன அந்த 7 வார்த்தைகளில் பார்த்தா இந்த ஒரு வார்த்தை ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பான்னு சும்மா சாதாரணமாக மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போது ஆண்டவர் அது ஒரு கன்ஃபர்மேட்டிவாக, ஒரு அஃபர்மேட்டிவாக, ஒரு ஸ்ட்ராங்காக அவர் அதை அழுத்தமாக சொல்கிறார். இன்றைக்கி நிச்சயமாக என் கூட இருப்ப அப்படிங்கிற அந்த நிச்சயமாய் அப்படிங்கிறது தான் அவர் மெய்யாகவே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இது அவர் யார்கிட்ட சொன்னார்? ஒரு கள்ளர்கிட்ட சொன்னார். மற்ற வார்த்தைகள்லாம் அவராக சுயமாக சொன்னது. ஆனால் இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் மாதிரி அவர் கேட்குறார். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கோங்கன்னு சொல்லி சொன்ன அந்த கள்ளனுக்கு அவர் சொல்கிறார். அதே மாதிரி அந்த சொல்லப்பட்டிருக்கிற 7 வார்த்தைகளில் இந்த வார்த்தை தான் பெரிய வார்த்தை. நம்ம தொடர்ச்சி அந்த ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒரு வார்த்தைனா ஒரே ஒரு வார்த்தை இல்லை, அந்த முழு இதையும் பார்க்கும்போது இதுதான் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் எந்த நிலைமையில் இதை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் அறையப்பட்ட நிலைமையில் அவர் சொல்கிறார். சிலுவையில் அறையப்பட்டாங்கன்னா 2 பக்கம் கள்ளர்களும் அறையப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஆண்டவருடைய பாடு ரொம்ப அதிகமாக இருந்தது. அவர் சிலுவையில் அறையப்பட்டப்போ ஏற்கனவே அவர் வாரினால் 39 கசையடிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் உடம்பெல்லாம் பிஞ்சு அங்கே அப்படியே காயத்தோட ரத்தமெல்லாம் வெளியேறி ஏற்கனவே அந்த முள்முடி வேற சூட்டப்பட்டு, நமக்கு ஒரு காலில் ஒரு சின்ன ஒரு முள் குத்துனா எவ்வளோ வேதனையாக இருக்குது. தலையில் நினச்சி பாருங்கள், அத்தனை முள், அதுவும் அவ்வளோ பாய்சனஸ். அது விஷமுள்ள முள்ளாம். அப்போ அந்த முள் அங்கே ஏறி இருக்கும்போது அங்கே எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். நம்மளால் அதை இமேஜின் கூட பண்ண முடியாது. நமக்கு ஒரு சின்ன கால்வலி, ஒரு கைவலி, நமக்கு நடக்க முடியலன்னா எவ்வளோ வேதனைப்படுறோம். ஆனால் அவர் இவ்வளோ பாடுகளையும் அனுபவிச்சுட்டு அந்த சிலுவையில் வந்தப்போ அந்த கள்ளன் கேட்டப்போ, ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கோங்க அப்படின்னா, நம்ம அப்படியே அவர் பதில் சொல்லணும்னு நினச்சிருந்தா கூட ஓகேப்பா அப்படின்னா முடிஞ்சு போயிருக்கும். அதில் வேதனை இருக்காது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். சிலுவையில் அறையப்பட்ட நிலைமையில் பேசுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாம். ஏன்னா அவங்களுடைய பாடி அந்த சிலுவையில் அந்த பாடி வெயிட் தொங்கிட்டு இருக்கும்போது அந்த மூச்சு உள்ளே போயிட்டே இருக்குமா. வெளியில் எக்ஸைல் பண்ணுறது, வெளியில் அதை விடுறது ரொம்ப கஷ்டமாக, உள்ளே போயிடுமா ஈஸியாக. அந்த லங்ஸ் விரிவடையாதான், விரிவடைஞ்சு அப்போ தான் அது உள்ளே வந்தது, அதுக்கப்புறமா வெளியில் போகும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் இவ்வளவு ஆணித்தரமாக இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறார். அவர் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையில் அவர் எப்போ நடக்க போகுது இந்த விஷயம், யார் உன் கூட இருக்க போகிறாங்க, எந்த இடத்துல நடக்க போகுது, அதுவும் அதை திருப்பி ரீஅஃபர்ம் வேற பண்ணி அவர் சொல்கிறார். அப்போ அவர் இதை யார்கிட்ட சொல்லியிருக்கணும்னு நம்ம நினைப்போம். யூஸ்வலாக நம்ம நினைக்கிறது யார்கிட்ட சொல்லியிருப்போம்? ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்லலாம்,
ஒரு பிஷப் கிட்ட சொல்லலாம், இல்லை ஒரு விசுவாசிகிட்ட சொல்லலாம். நம்மளாம் ரெகுலராக சர்ச்சுக்கு வரோம், நம்ம வந்து அன்றாடம் ஆண்டவரை வணங்குறோம், அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் இந்த வார்த்தையில் எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே வைக்காமல் வந்து இதை ஒரு மனுஷனுக்கு சொல்கிறார். அப்போது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ராத்திரியில் ஒரு நிக்கோதேமு வந்து ஆண்டவர்கிட்ட வரார். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே நீங்கள் வந்து தேவன்கிட்ட இருந்து வந்தவராக இல்லாமல் இருந்திருந்தா வந்த போதகர்னு நாங்கள் நினைக்கிறோம், அப்படி இல்லைன்னா ஒருத்தன் தேவன்கிட்ட இருந்து வரலன்னா இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த நிக்கோதேமிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும், அந்த யோவான் 3வது அதிகாரம் நீங்கள் படிக்கும்போது அவர் அந்த 1வது வசனத்திலேருந்து 21வது வசனம் வரைக்கும் ஆண்டவருக்கும் நிக்கோதேமுக்கும் நடந்த இந்த பேச்சுவார்த்தை வரும்போது அதில் 3 இடத்துல வந்து மெய்யாகவே 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 மெய்யாகவேன்னு 3 முறை சொல்லுவார். அப்போ அதில் அந்த 3வது வசனத்தில் அவர் சொல்லும்போது கண்டிப்பாக திரும்ப மறுபடியும் பிறவாவிட்டால் ஒருவன் பரலோக ராஜ்யத்தை காண முடியாதுன்னு சொல்வார். 2வது முறை 5வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, நீங்கள் வந்து மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது அப்படிம்பார். அப்புறமா அடுத்தது வந்து அது வந்து அவர் நாங்கள் சொல்கிற சாட்சியை நான் கண்டும் நாங்கள் அறிந்திருக்கிறதே சொல்கிறோம், ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்வார். அப்போது இந்த 2 கண்டிஷன்ஸ் அவர் சொல்கிறார். கண்டிப்பாக வந்து ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு செல்வந்தன் ஒருத்தர் வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் வந்து நித்திய ஜீவனை பெறுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறார். அப்போ அவர்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து போய் இந்த 10 கட்டளைகளை சொல்லி இதெல்லாம் நீ கை கொள்ளு அப்படின்னு. நான் இதெல்லாம் என் சின்ன வயசுலேருந்தே கை கொண்டுகிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, நீ போய் உனக்கு உண்டானது எல்லாத்தையும் வித்துட்டு நீ என்ன பின்பற்றியோன்னு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவான்னு சொல்கிறார். அப்போ அவனுக்கு அது ரொம்ப வசனமான ஒரு வார்த்தை, அவன் அதை விட்டு போய்ட்றான். அப்போது நல்ல ஆள் தான். அப்போ இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுற இந்த மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரெகுலர் நம்மளை மாதிரி சர்ச் கோவர்ஸாக இருந்திருக்கணும். போதகர் அவர் வந்து நிக்கோதேமை பற்றி சொல்லும்போது அவர் வந்துட்டு அவர் போதகராக இருந்திருக்கிறார், அவர் வந்துட்டு அதிபதியாக இருந்திருக்கிறார் அவங்க மக்கள் மத்தியில். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்கிட்ட ஆண்டவர் வந்து இதை சொல்கிறார். அப்போது ஆனால் அவங்களுக்கெல்லாம் கூட இது கிடைக்கல, இந்த ஆசீர்வாதம் உடனே கிடைக்கல. எல்லாரும் வந்து அவருடைய சீஷர்கள் கூட என்ன நாங்கள் பலன் அடையிறதுக்கு அவங்க காத்திருக்க வேண்டி இருந்தது. ஆனால் இந்த கள்ளனுக்கு ஆண்டவர் அந்த நேரமே கொடுக்கிறார். இது எதை காட்டுது, அவர் ஏன் இவ்வளோ வார்த்தைகளை சொல்லி அந்த கள்ளனுக்கு இந்த அஃபர்மேஷனை கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 1 தீமோத்தேயு 1:15 அதில் முன்பகுதியில் சொல்கிற மாதிரி பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதுன்னு சொல்கிறார். அப்போ பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக கிறிஸ்து வந்தார். இன்னும் வந்து மத்தேயு 13:13 சொல்லப்படுகிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அதே மாதிரி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்தார்னு சொல்லிட்டு லூக்கா 19:10 நம்ம படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து இழந்து போனது அவருடைய பர்பஸை அவர் அந்த சிலுவையில் கூட அவர் இழந்து போகவே இல்லை. எனக்கு வலி வேதனை வரும்போது யாராவது வந்து என்கிட்ட வந்து இப்போ நான் வந்து ஒரு தாயா ஒரு குடும்பத்தில் நான் சமையல் செஞ்சு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். எனக்காவது தலைவலின்னு படுத்திருக்கும்போது அம்மா சாப்பாடு செய்யலையானா என்ன எரிஞ்சு விடுவாங்க, எனக்கே தலைவலி இருக்குது, எனக்கு நான் படுத்துட்டு வந்து சாப்பாடு செய்யலையான்னு கேட்குறப்ப உங்கள் அப்பாட்ட போய் சொல்லி வேறு ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் இவ்வளோ வேதனைகள் மத்தியில் அவருடைய பர்பஸை he never lost vision of his purpose. அவர் வந்து அந்த குறிக்கோள் அவர் இழந்தே போகல. அவர் உலகத்துக்கு வந்ததை பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். அந்த சிலுவையில் கூட அந்த கடைசி நிமிஷத்தில் கூட அவ்வளோ பாடுகள் மத்தியில் கூட அவர் அதை கைவிடவே இல்லை. அந்த நேரத்துலையும் அதை தான் பெரிய வார்த்தையாக சொல்லி அவர் அந்த மக்கள் அந்த கள்ளன் கிட்ட சொல்கிறார். சரி, இந்த கள்ளனுக்கு மட்டும் என்ன இந்த எக்ஸம்ஷன், ஏன் அவனுக்கு மட்டும் நீ வந்து ஜலத்தினால நீ வந்து ஞானஸ்நானம் எல்லாம் ஞானஸ்நானம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவன் வந்து ஞானஸ்நானம் பெற்றானா இல்லையே, அவன் வந்து தன்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சானா நமக்கு தெரியலையே. அப்போ அவனுக்கு மட்டும் என்ன இந்த பெரிய சலுகை ஒன்று கொடுக்கப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளன் வந்து சிலுவையில் அறையப்படுறப்போ
அவனோட கூட இன்னொரு கள்ளனும் இருக்கான். அந்த கள்ளன் வந்து ஆண்டவர் வந்து கிண்டல் பண்ணுறான். நீங்கள் வந்து மெய்யாகவே தேவனுடைய குமாரனாக இருந்தால் உன்னையும் ரட்சிக்கோ, உன்னையும் ரட்சித்துக்கோள், எங்களையும் ரட்சித்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்போது இவன் அவனை பார்த்து கேட்குறான், அதே ஆக்கினைக்குள்ளே தான் நம்மளும் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்போ உனக்கு கடவுள் பயமே இல்லையா? அப்போது அவனுக்கு இருந்த ஒரு முதல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, அவன் கடவுளுக்கு பயந்தான். எந்த இடத்துல பயந்தான்னா, கள்ளனா இத்தனை நாள் இருந்தான், இப்போ வந்து அவன் வந்து கள்ளன்தான் சொல்லி ப்ரூவ் ஆகி அவனை வந்து சிலுவையிலேயே அரைஞ்சிட்டாங்க. அது வரைக்கும் அவனுக்கு அந்த பயம் தெரியல. கடவுளுக்கு பயப்படணும், ஐயோ நான் திருடுறேனே, நான் மாட்டிக்குவேனே, நான் தப்பிப்பேனா, அதெல்லாம் உண்மையே தோணல. ஆனால் இப்போ மாட்டிக்கிட்டு தண்டனைக்கு அந்த தண்டனைக்கு அவனை ஒப்புவிக்கப்பட்டு அவன் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த ரியலைசேஷன் வருது, கடவுளுக்கு பயப்படணும் அப்படின்னு. ஏன்னா சிலுவையில் யார் அவங்களுக்கு வந்து மரணம் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஒருவேளை சிலுவையில் மேக்ஸிமம் ஒரு 18 hours 24 hours வரைக்கும் தொங்கிட்டு இருந்தா கூட அவங்க மறிக்கலைன்னா கூட அவங்க முட்டியை தட்டி உடைச்சிட்டாங்கன்னா அவங்க மறித்து போயிடுவாங்க. அப்போ இரவில் சிலுவையில் மக்களை தொங்க விட மாட்டாங்க. அதனால் இரவில் அவங்கள இறக்கிறதுக்கு முன்னாடி முட்டியை தட்டிடுவாங்க. அப்போ அவங்களால எழும்பி அந்த மூச்சு எடுக்க முடியாமல், மூச்சு விட முடியாமல் சஃபகேட் ஆகி அவங்க இறந்து போவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் இந்த மகனுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. என்னன்னா, கடவுளுக்கு பயப்படுறான். அவன் இப்போதான் பயப்படுறான். எதனால் பயப்படுறான்? ஒருவேளை இந்த 2 கள்ளர்கள் மட்டும் அந்த சிலுவையில் தொங்கி இருந்தாங்கன்னா நிச்சயம் அவனுக்கு அந்த பயம் வந்திருக்குமான்னு தெரியல. அவன் இங்கே ஒருத்தரை பார்க்குறான், அந்த நடுவில் இருக்கிறாரு பாருங்க, அந்த 2 சிலுவைக்கும் சிலுவையில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அமைதியாக இந்த கஷ்டங்கள் எதை பார்த்தாலும் கவலையே படாமல் அவர் வந்து வேற உலகத்தில் இருக்கிறார். இங்கே நடக்கிற இந்த சந்தடிகளெல்லாம் அவரை வந்து சீர்குலைய செய்யலை. இந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் அவர் வந்து ஐயா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பலவீனம் வரும்போது அந்த கேன்சர் பேஷண்ட் ஒருத்தர்கிட்ட அவர் வந்து அந்த நிலைமையில் இவ்வளவு சாந்தமாக யாராலையுமே இருக்க முடியாது அப்படின்னா இது தேவன் கொடுக்குற சாந்தமே அன்றி வேறு எதனாலும் வராதுங்கிறத உணர்ந்து அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு பர்சன் இருப்பாங்களா? இவ்வளோ வேதனைப்பட்டு நம்மளாவது வெறும் சிலுவையில் தான் அறையப்பட்டோம், இவர் இப்படி 39 கசடியை வாங்கிட்டு தலையில் முள்முடியை வேற சூட்டிக்கிட்டு அவர் ஒரு தப்பம். அடுத்தது என்ன சொல்றான், அவர் தவறொன்றும் செய்யவில்லையே, ஒண்ணுமே தப்பா செய்யலையே அவருன்னு சொல்லிட்டு இவன் அவருக்காக இயேசு சுவாமிக்காக அட்வொகேட்டை அடுத்த கள்ளன் கிட்ட பேசுறான். அப்போ தவறே செய்யாத, ஒரு தவறு கூட செய்யாத இவருக்கு இந்த ஆக்கினை வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்மளாவது நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். அப்போ அவன் அங்கேயே ரிப்பெண்ட் அவன் ஒத்துக்கிறான். இல்லை, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டுக்கணும், இரக்கம் பெறுவான்னு சொல்லி வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கேயே அவன் சொல்கிறான், நான் வந்து அனுபவிக்கிறது என்னுடைய தப்புதத்துக்காக தான் நான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அந்த ஒரு நிலைமையில் ஆண்டவர் வந்து அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ இன்னைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். முதல்ல அவன்கிட்ட இருந்த குவாலிட்டி என்ன? அவன் வந்து கர்த்தருக்கு பயந்தான். ரெண்டாவது அவன்கிட்ட இருந்த நல்ல குவாலிட்டி என்னன்னா, நான் வந்து நியாயமாக தண்டிக்கப்படுறேன் அப்படிங்கிறத உணர்ந்தான். அடுத்தது அவன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவர் வந்து முதல்ல வந்து அவன் வந்து ஆண்டவருக்கு பயந்தான். அடுத்தது தன்னை பற்றின உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது, நான் பாவி அப்படிங்கிற அந்த உணர்வு அவனுக்கு இருந்தது. அடுத்தது இயேசு சுவாமி தவறேதும் செய்யலை, அதையும் அவன் ரியலைஸ் பண்ணுறான். மற்றவங்க எல்லாம் அங்கே இருக்கிற அத்தனை பேர் அவரை குற்றவாளின்னு சொல்லி அவரை தீர்த்து தான் அவரை கொண்டு வந்து சிலுவையில் வச்சிருக்கிறாங்க. இவனை விட அந்த பரபாசுங்கிறவர் அவ்வளோ ஒரு கொலைகாரனாக இருந்துமே அவனுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்து அவனை எக்ஸாம் பண்ணியிருக்கார். அப்போது சிலுவையில் அறையப்பட போகிறாங்க, இந்த கள்ளர்களும் அறையப்பட போகிறாங்க. ஆனால் இவர் நம்மளுடைய அவர் பேர் என்ன, பிளாத்து வந்து பரபாசை தான் கொண்டாந்து நிறுத்துறாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, இவன் ரொம்ப மோசமான ஒரு குற்றவாளி, அதனால் நிச்சயமாக இவனை வந்து இயேசு சுவாமியோட நிறுத்தினோன்னா இந்த மக்கள் வந்து இயேசு சுவாமியை விடுதலை ஆக்கிருங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தான் அவன் கொண்டாந்து இயேசு சுவாமியை நிறுத்தினான். இந்த 2 கள்ளர்களில் கூட ஒருத்தரை கொண்டாந்து நிறுத்தலை, ஆண்டவருக்கு வந்து பதில் இவனை கொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவ்வளோ மோசமான பரபாஸ் கூட அவன் இருக்கட்டும், ஆனால் ஆண்டவருக்கு இந்த உலகம் ஏற்றதில்லைன்னு இந்த மக்கள் தீர்ப்பு செய்து ஆண்டவர் வந்து சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த நிலைமையில் எல்லாரும் அவரை குற்றவாளின்னு சொன்னாலும்
இந்த கள்ளன் சொல்கிறான் அவர்கிட்ட குற்றம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றின அந்த ரியலைசேஷன் அவனுக்குள்ளே காணப்படுது. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறான். அவனும் அந்த சிலுவையில் தான் இருக்கிறான். ஆனால் அங்கே அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு தருணம் கொடுங்க. நம்மளாக இருந்தால் அப்படி தானே கேட்போம். ஆண்டவரே எனக்கு நல்லா சுகம் தாங்கப்பா, உங்களுக்காக நான் ஓடுறேன், உங்களுக்காக நான் நான் சாட்சியாக நிற்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நடந்தால் இது எனக்கு சரி பண்ணித்தாங்க, நான் உங்களுக்கு நான் சாட்சி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நம்ம. ஆனால் இந்த கள்ளன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, நான் ஒழுங்காக உங்களுக்கு முன்பாக உத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. அவன் அந்த கொலோசியர் 3:2 2 சொல்லப்பட்டிருக்க பாரு, அவன் பூலோகத்தில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாட பழகிட்டான். இப்போதான் ரட்சிப்புக்குள்ளே வந்தான். ஆனால் அந்த ரட்சிப்போட இம்பேக்ட் அவனுக்குள்ள அந்த அளவுக்கு இருந்ததுனால அவனுடைய பார்வையெல்லாம் எங்கே தான் போச்சு அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில், அவனுக்கு தெரியுது அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல அப்படிங்கிறத அவனுக்கு ரியலைஸ் பண்ணியிருக்கான். இது எவ்வளோ பெரிய ஒரு அவேர்னஸில் நம்ம இத்தனை நாள் வந்திருக்கிறோம், ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு ஒரு அங்கீகாரம்னு நம்ம நினச்சிருப்போம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவர் மேலானவைகளை நமக்கு வச்சிருக்கிறார். உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கிறார். பாடு இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், அதன் மத்தியில் என் இயேசு சுவாமிக்காக அவரை உயிரோடு வச்சிருக்கிற நாளெல்லாம் அவருக்காக மட்டுமே வாழணும், அவருடைய நாமம் மட்டுமே என்னிலே மகிமைப்படணும் அப்படிங்கிற அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு வரும்போது தான் இந்த ரியலைசேஷன் நமக்கு வரும். ஆண்டவரே உலகத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் வரலனாலும் கவலை இல்லைப்பா, பரலோகத்தில் நீங்கள் எனக்காக நித்தியமான ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணியிருக்கீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் இந்த நாளில் இந்த பரதேசி யாருக்கு வச்சிருக்கிறா அப்படின்னா, நான் ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு அந்த இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல, அவர் அதோடு அவருடைய வாழ்க்கை முடியுதுங்கிறதுனால அவர் பேப்டிசம் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு காரியம் வச்சுருக்கார். எந்த ஒரு சாங்ஷன்ஸும் இல்லை, எந்த கண்டிஷன்ஸும் இல்லை. நீ இதெல்லாம் செஞ்சிருந்தா தான் பரலோகம், என்னுடைய செய்கையினால் அல்ல, அவருடைய கிருபையினால் எனக்கு பரலோகம் கிடைக்குது. அது ஆண்டவர் அழகாக அந்த யோவான் 3:16 அவர் சொல்கிறார், அவர் மேலே விசுவாசிக்கிறவனுக்கு தான் அது கிடைக்குது. அப்போ அங்கே இருந்த அவருடைய சீஷர்கள் கூட ஆண்டவருடைய ராஜ்யம் திரும்ப வரப்போகுது, அவர் வரப்போறாருங்கிறத அந்த நேரத்தில் அவங்க மனசுக்கு எட்டாமல் இருந்தது. ஆனால் இந்த கள்ளனுக்கு அது எட்டுச்சு. அப்போ இந்த பரதேசுங்கிறது நிறைய பேருக்கு இது ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும், பரதேசுனா என்ன இடம் அப்படிங்கிறது. அந்த 3 இடத்துல தான் பைபிளில் பரதேசுங்கிற அந்த வார்த்தை வருது. அது முதல் இடம் அந்த இங்கே நம்ம இப்போ பார்த்தோம்ல, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாயின்னு சொல்லி லூக்கால் அவர் சொல்கிறாரு. அடுத்தது அவர் 1 கொரிந்தியரில் சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் 3வது வானத்துக்கு போனால் அவன் அங்கே போகும்போது அங்கே பரதீஸில் அவர் அந்த மனிதர்களுடைய அவங்களுக்கு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமான வார்த்தைகளை அவன் அங்கே பேசப்படுறத அவன் கேட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் 3வது இந்த பரதீஸ் எங்கே வருது அப்படின்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, சபைகளுக்கு சொல்லும்போது ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்போ பரதேசின் மத்தியில் என்ன இருக்குது? ஜீவ விருட்சம் இருக்கு. அப்போ அந்த மரம் எங்கே இருந்தது? ஏதேன் தோட்டத்தில். அப்போ பரதேசி எது? ஏதேன் தோட்டம். ஆண்டவர் முதலாவது மனுஷனுக்கு உண்டாக்கின ஒரு இடம், ஒரு கார்டனை உண்டாக்குனார். அந்த தோட்டம் தான் அந்த ஏதேன் தோட்டம். இப்போ அந்த தோட்டத்துக்குள்ளே பாவம் செஞ்சதுனால தான் ஆதாமும் ஏவாளும் அதிலிருந்து ஆண்டவர் தள்ளுனார். அந்த தோட்டத்துக்குள்ளே யார் போக முடியாது? பாவம் செஞ்சவங்க போக முடியாது. ஏன்னா அது மத்தியில் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. அந்த கனியை சாப்பிட்டா நம்ம சாகாமல் இருப்போம். அதனால் ஆண்டவர் பாவம் செய்தவர்களை அதுக்குள்ளே அனுமதிக்க மாட்டார். 2வது யாருக்கு அந்த இடம்னா, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தான் அந்த இடம். அப்போ இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என் கூட இருக்கிறார், என் தேவன் என் கூட இருக்கிறாரு. நம்ம உலகத்தை ஜெயிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்த நமக்காக வச்சிருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ன அப்படின்னா, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து நான் அவரை சாட்சியாக சொல்கிறது அதெல்லாம் இருக்குது. அதுக்கும் மேலே
நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தின் காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மேலோங்காது. நான் என்னுடைய பார்வையெல்லாம் அந்த மறுமையில் அவர் எனக்காக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மேலே தான் என் பார்வை இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். ஆண்டவர் அந்த ஜெயத்துக்குள்ளே நம்ம நடத்துவாராக. கடைசி ஒரே ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். ஆர்மீனியாவில் ஒரு வாட்டி நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்து, அப்போது ஒரு ஸ்கூலில் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த இடிபாடுகளுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போது அவங்கள தேடுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த பிள்ளைங்கள்லாம் இங்கே மாட்டியிருக்கிறாங்களேன்னு சொல்லி எல்லாரும் தேடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 18 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அவங்க கூப்பிடுறாங்க, எல்லா பக்கத்தில் இருந்தும் கூப்பிட்டா யாருக்குமே ஒரு குரல் கூட கேட்கல. பிள்ளைங்க உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்களா யாருக்குமே தெரியல. பேரண்ட்ஸ் எல்லாம் 18 மணி நேரம் கூப்பிட்டுட்டு எல்லாரும் சோர்வடைஞ்சு உட்காந்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு தகப்பன் மட்டும் இந்த பக்கம் போய் கூப்பிடுறாரு, அந்த பக்கம் போய் 36 மணி நேரம் கூப்பிட்டாராம். அவர் சோர்ந்தே போகாமல் கூப்பிட்டு கடைசி ஒரு இடத்துல அந்த சத்தம் கேட்ட உடனே அங்கே அந்த அந்த இதெல்லாம் அதை ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் உடனே அந்த இடத்துல இருக்கிற டெப்ரிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தாங்கன்னா அங்கங்கே ஒரு ஏர் பாக்கெட், அங்கங்கே கொஞ்சோண்டு காற்று இருக்கிற அந்த இடங்கள்ல அந்த பிள்ளைங்க அங்கங்கே இருந்தாங்களாம். அப்போ அநேக பிள்ளைங்களை அதில் காப்பாற்றினாங்களாம் உயிரோட. அப்போ அந்த பிள்ளைங்களில் இந்த கூப்பிட்டாரே அந்த தகப்பனுடைய மகன் அவங்க வந்த உடனே அவன் சொன்னானா, நான் சொன்னேன்ல எங்கள் அப்பா என்னை விடவே மாட்டார், எப்படி எங்கள் அப்பா எனக்காக வருவான்னு நான் சொன்னேன்ல நான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னானா. அதே மாதிரி நமக்காக ஒரு அப்பா பரலோகத்தில் இருக்கிறார். அவர் எந்த மட்டும் அந்த சிலுவையில் அவர் மரித்ததுனால தான் அந்த கள்ளன் அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டான். அந்த மாதிரி ஒரு கள்ளனுக்காக அவர் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்திருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அவருடைய அன்புக்குள்ளே நம்ம களி கூறுவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இதன்படி நடக்க நமக்கு உதவி செய்வாராக.